ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலியமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் தாமே உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாளிலும் கூட ஒரு சம்பவத்தை இந்த நாளிலும் சோத்திர வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நீங்க யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து 11 வசனங்கள் வரை வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கானாவூர் கல்யாணத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோத்திரம் ஒரு விலையேற பெற்ற ஒரு அற்புதத்தை செய்து சோத்திர ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்படும்படி ஒரு மகிமையான காரியங்களை தேவன் செய்தார். அந்த கானாவூர் கல்யாணத்துல ருசி குறைந்து போன, அதாவது சோத்திரம் திராட்சை ரசம் குறைந்து போனதை ஆண்டவர் நிறைவாக்கி ஜனங்கள் எல்லாரையும் மகிழ்வித்தார். இது இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதமாக அது காணப்படுகிறது. ஸ்தோத்திர ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கானாவூர் கல்யாணத்துல ஒரு அற்புதத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்வதற்கு என்ன காரணம் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது சோத்திரம் முதலாவதாக நம்ம பார்க்கும்போது இந்த கானாவூர் கல்யாணத்திற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் இயேசுவின் தாயாராகிய மரியாளையும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவரை உங்க வீட்டுக்கு, உங்க மனசுக்கு, உங்க இருதயத்துக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் அவரை கூப்பிடும் போது மனமுவந்து அவரை கூப்பிட்டு உங்க இருதயத்தில் அவர் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ உங்களை ஒப்பு கொடுக்கும் போது உங்களுக்கும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். முதலாவது நாம் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். 2வது சோத்திரம், அதுல பாத்தீங்கன்னா சோத்திரம் அந்த 5ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, சோத்திரம் அந்த இடத்துல இயேசுவின் தாய் சீசர்களை பார்த்து இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லியிருந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அழைக்கப்பட்டிருந்தால் மாத்திரம் போராது, இயேசு என்ன சொல்றாரோ அதற்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அதற்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். இயேசு சொல்றாரு, ஜாடியில தண்ணீரை நிரப்புகின்றாரு. அப்படியே நிரப்புறாங்க. சோத்திரம் கொண்டு போய் பந்தி விசாரிப்பு செய்யறாங்க. உடனே செய்யறாங்க. பாருங்க, அந்த இடத்துல ஒரு கீழ்ப்படிதல் இருந்தது. அந்த கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் போது இயேசு கிறிஸ்து நம்மளையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது சோத்திரம் இயேசு கிறிஸ்து அடுத்த சோத்திரம் இடத்த நம்ம பார்க்கும்போது ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க, சோத்திரம் அந்த 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் சொல்லுது, அந்த திராட்சை ரசத்தை ருசி பார்த்த போது மணவாளனை கூப்பிட்டு சொன்னாங்களாம், அப்பா ஏற்கனவே சோதர் இருந்த அந்த திராட்சை ரசத்தை விட ரொம்ப ருசியா இருக்குதுப்பா, ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? அந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது, அழைக்கப்பட்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஏற்கனவே இருந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை காட்டிலும் ஆண்டவர் பல மடங்கு மகிழ்ச்சியான ருசியுள்ள வாழ்க்கையாக, அர்த்தமுள்ள வாழ்க்கையாக, ஆசீர்வாதமுள்ள ஒரு வாழ்க்கையாக இயேசு கிறிஸ்து உங்களை மாற்றி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆதலால் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அந்த இடத்துல இயேசுவை அழையுங்கள். இயேசு சொல்வதற்கு கீழ்ப்படியுங்கள். இயேசுவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நீங்க நடக்கும் போது உங்க வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை கர்த்தர் செய்வாராக. ஆமென். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இயேசு ராஜா, நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். கானாவூர் கல்யாணத்துல இயேசு ராஜா
கிரகிக்க முடியாத அற்புதத்தை செய்து ஆசீர்வதித்த ஆண்டவர். தகப்பனே ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற ஆண்டவரே, அவங்க குடும்பத்துல ஒரு அற்புதம் நடப்பதாக என்று கூட நான் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வார்த்தை, இந்த வசனத்தை கேட்கும் போதே அவங்களுக்குள்ள ஒரு தெய்வீக அற்புதம் செய்கிற வல்லமை, ஒரு மகிமை பிரசன்னம் ஆண்டவரே இறங்கட்டும் என்று கூட நான் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.